இந்த வீடியோ பார்க்க வந்திருக்க நண்பிகள் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஜாப் வேகன்சிஸ் அப்படின்றது நம்ம 2 முக்கியமான நிறுவனத்துலேருந்து கொடுக்கப்பட்டிருக்க வாக்கின் இன்டர்வியூக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து 1 by 1 பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கம்பெனி என்ன அப்படின்னா iopex அப்படின்ற நிறுவனத்துலேருந்து டைரக்ட் வாக்கின் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அதை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கலாம். இந்த கம்பெனியில் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்காக ஃப்ரெஷர்ஸ் வந்து ஹையர் பண்ணுறாங்க. அதை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்க போகிறோம். அண்ட் ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய கம்பெனி என்ன அப்படின்னா Whirlpool ஆஃப் இந்தியா லிமிடெட். இந்த Whirlpool கம்பெனிலேருந்து வாக்கின் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அதை பற்றின இன்ஃபர்மேஷனும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த 2 கம்பெனிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கலாம். இந்த 2 கம்பெனிலேருந்தும் என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் அவங்க எதிர்பார்க்குறாங்க, எப்படி இதுக்கு அப்ளை பண்ணுறது, என்னென்ன போஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை அப் டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடக்கூடிய அப்டேட்ஸ் உங்களுக்கு சீக்கிரமாகவே ரீச் அவுட் ஆகும். இப்போ நம்ம டீட்டெயில்ஸ் 1 by 1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கம்பெனி iopex நிறுவனத்துலேருந்து கொடுக்கப்பட்டிருக்க வேகன்சிஸ் பார்க்க போகிறோம். ஹைரிங் ஃப்ரெஷர் ஃபார் ட்ரெயினி மீடியா அனலைஸ்ட். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து ட்ரெயினி மீடியா அனலைஸ்ட் அப்படின்ற ஒரு ரோலுக்காக அவங்க வந்து வாக்கின் இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஆல்ரெடி நடந்துகிட்ருக்கு. 22 ஆகஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகி 30 ஆகஸ்ட் வரைக்கும் இந்த இன்டர்வியூ வந்து நடக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 1 PM ஆஃப்டர்நூன் 1 PM 5 PM வரைக்கும் இந்த கம்பெனிக்கான இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டைமில் போய்ட்டு நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம். காண்டாக்ட் நம்பருக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அட்ரஸ் வந்து பார்த்தா உங்களுக்கு அம்பத்தூர் லொக்கேஷனில் இருக்குது. நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் காண்டாக்ட் நம்பர் அண்ட் அட்ரஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் டிஸ்கிரிப்ஷன். ஸோ ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பற்றிட்டு நம்ம பார்க்கலாம். ரோல் ட்ரெயினி மீடியா அனலைஸ்ட் அப்படின்றத நம்ம பார்த்தோம். என்ன ஷிஃப்ட் வந்து ஒர்க் இருக்கும் அப்படின்னா ரொட்டேஷனல் நைட் ஷிஃப்ட் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டாக நைட் ஷிஃப்ட் தான். பட் என்னென்ன டைமிங் அப்படின்றதுல வந்து பார்த்தா ரொட்டேஷனலாக வந்து மாறிக்கிட்டே இருக்கும். EST இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம், அந்த மாதிரி ஈஸ்ட் ஸ்டாண்டர்ட் டைம் அண்ட் CST PST டைம் ஜோன்ஸில் வந்து பார்த்தா நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இந்த கிரேட் வந்து D1 அப்படின்ற ஒரு டெசிக்னேஷனில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க. லொக்கேஷன் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், அம்பத்தூரில் Ambit ID பார்க் அப்படின்ற லொக்கேஷன். அண்ட் டிவிஷன் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆட் ஆப்ரேஷன்ஸ். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் இதெல்லாமே வந்து பார்த்தா நீங்கள் போஸ்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ஜாப்ஸ் வந்து பார்த்தா இருக்கும். சேலரி டு பி ஆஃபர் 2,50,000. ஸோ பர் ஆனமுக்கு வந்து பார்த்தா உங்களுக்கு 2.5 வந்து பார்த்தா அவங்க ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. சர்வீஸ் அக்ரிமெண்ட் வந்து 18 month இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாரெல்லாம் வந்து அக்ரிமெண்ட்டுக்கு நீங்கள் அக்செப்ட் பண்ணி 18 monthக்கு அக்ரிமெண்ட் நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணி கிட்டத்தட்ட 1.5 வருஷம் நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். எலிஜிபிலிட்டி க்ரைட்டேரியா அப்படின்னு வந்து பார்க்கும்போது கேண்டிடேட் வித் நோ ஸ்டாண்டிங் அரியர்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது. அண்ட் 2022 அண்ட் 2023 பாஸ் அவுட் ஆகிற கேண்டிடேட்டாக இருக்கணும். பிகாம், BBA, BSc, MSc, MCA, BCA அண்ட் அதர் கேண்டிடேட்ஸ் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நான் இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் கேன் அப்ளை அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் நோ ஜெண்டர் ப்ரிஃபரன்சஸ். ஸோ மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் பர்க்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி வந்து பார்த்தா உங்களுக்கு பிக்கப் அண்ட் ட்ராப் வந்து இருக்குது. ஃபுட் கூப்பன் இருக்குது. ஸோ ஃபுட்டு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ESIC ஸ்கீம் இருக்குது. நைட் ஷிஃப்ட் அலவன்ஸும் இருக்குது தனியாக. அண்ட் அட்டனன்ஸ் அலவன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லீவ் போடாமல் வந்தால் அந்த அட்டனன்ஸ் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் இருக்கும். நெக்ஸ்ட்டு காம்படென்சிஸ் ஃபார் த ஜாப் அப்படின்னு வந்து பார்க்கும்போது ஆன்லைன் அட்வர்டைஸ்மெண்ட் பற்றி உங்களுக்கு வந்து பேசிக் நாலேஜ் வந்து வேணும். நெக்ஸ்ட்டு ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன அப்படின்றத பற்றி உங்களுக்கு ஃபண்டமெண்டலாக நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கணும். அண்ட் நாலேஜ் ஆன் விண்டோஸ், MS ஆஃபீஸ் இது தெரிஞ்சிருக்கணும். அண்ட் பேசிக் ஆன்லைன் அட்வர்டைஸ்மெண்ட் நாலேஜ் வந்து வேணும். குட் அண்டர்ஸ்டாண்டிங் இன் HTML, மைக்ரோசாஃப்ட் அப்ளிகேஷன்ஸ் இது வந்து தெரிஞ்சுக்கணும். அண்ட் ஜென்ரல் கொலாபரேட்டிவ் ஒர்க், ஃபார்வர்ட் திங்கிங்காக இருக்கணும். இனிஷியேட்டிவ் அண்ட் மஸ்ட் பி எ குயிக் லேர்னராக இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மீட்டிங் டெட்லைன்ஸ் வந்து அசைன் டாஸ்க் இஸ் மேண்டேட் அப்படின்னு வந்து பார்த்தா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க டாஸ்க் வந்து ஆன் டைமில் நீங்கள் வந்து முடிச்சுக்கணும். இதுதான் வந்து அங்கே அந்த பாயிண்ட்டுக்கான அர்த்தம். அண்ட் இன்டர்வியூ ரவுண்ட்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது HR ப்ரிலிமினரி ஸ்க்ரீனிங் வந்து இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இனிஷியலாக உங்களோட பயோடேட்டா பற்றி அவங்க தெரிஞ்சுப்பாங்க. அண்ட் டிஸ்கஷன் வித் ஆப்ரேஷன்ஸ் டீம் அந்த இன்டர்வியூ இருக்கும். அண்ட் மூணாவது வந்து சேலரி டிஸ்கஷன். இந்த 3 ரவுண்டு தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ரவுண்ட் அண்ட் செகண்ட் லாஸ்ட் ரவுண்ட் வந்து பார்த்தா உங்களுக்கு பேசிக்காக தான் இருக்கும். HR கூட நீங்கள் வந்து நல்ல ஒரு இங்கிலீஷ் கம்யூனிகேஷனோட பேச வேண்டியது இருக்கும். அண்ட் செகண்ட் ரவுண்ட் வந்து டிஸ்கஷன் வித் ஆப்ரேஷன்ஸ் டீம் அப்படின்னா டெக்னிக்கல் ரவுண்ட். ஸோ டெக்னிக்கலாக வந்து பார்த்தா உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி சில கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. ரொம்ப இன்டெப்த்தாக போக மாட்டாங்க. எதுக்காக அப்படின்னா இது ஃப்ரெஷர் ஹையரிங் அப்படின்றதுனால ரொம்ப இன்டெப்த்தாக இருக்காது. பட் பேசிக்காக உங்களுக்கு ஃபண்டமெண்டல் தெரியுதா இல்லையா அப்படின்றத அவங்க
கேட்குற கொஸ்டின்லேயே உங்களுக்கு வந்து பார்த்தா அவங்க வந்து ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து நீங்கள் இந்த கம்பெனிக்கு அப்ளை பண்ணணுன்ற இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அட்லீஸ்ட் ஃபண்டமெண்டல் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுட்டு நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் பர்சனோட பேர் கொடுத்துருக்காங்க, அதையும் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வாக்கின் டேட் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ஸோ என்னென்ன எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா, ரெஸ்யூம்ஸ் வந்து கண்டிப்பாக 2 copies ஆஃப் அப்டேட்டட் ரெஸ்யூம் அண்ட் 1 copy ஆஃப் கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப், உங்களோட ஆதார் கார்டு அந்த மாதிரி ஏதாவது வந்து நீங்கள் காப்பி வந்து எடுத்துக்கோங்க. இதுதான் வந்து பார்த்தா அங்கே கொடுக்கப்பட்டிருக்க ரிக்குவயர்மெண்ட். ஸோ இதை தாண்டி பெருசாக ஒன்றும் நீங்கள் இன்டர்வியூக்கு ரெடி ஆக தேவை. ஸோ இந்த கம்பெனிக்கு அட்ரஸ், காண்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய கம்பெனி என்ன அப்படின்னா, Whirlpool ஆஃப் இந்தியா லிமிடெட். இந்த கம்பெனிலேருந்து கொடுக்கப்பட்டிருக்க வேகன்சிஸ் பார்க்க போகிறோம். ஸோ வாக்கின் ட்ரைவ் வந்து நடக்குது. ஹையர்ஸ் NAPS அண்ட் கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் இந்த 2 ரோலுக்கு வந்து பார்த்தா எடுக்கிறாங்க. 12th படித்தவங்க ITI, டிப்ளமா, BE, BTech இந்த கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணுறாங்க. 12th வந்து சேலரி வந்து 9,000 ப்ளஸ் பர் மந்த் வந்து இருக்கும். ITIக்கு 10,000 ப்ளஸ் இருக்கும். டிப்ளமாவுக்கு 11,500 ப்ளஸ் வந்து சேலரி இருக்கும். நெக்ஸ்ட் BE, BTech வந்து 13,000 ப்ளஸ் பர் மந்த் வந்து இருக்கும் அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. காண்டாக்ட் நம்பர் இருக்குது. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தா ஒரு 5 காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க, நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த கம்பெனிக்கு அப்ளை பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். நீங்கள் கால் பண்ணி ஜஸ்ட் நீங்கள் வந்து இனிஷியேட்டிவ் பண்ணால் போதும், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த ஜாப் வந்து கிடைக்கும். ஸோ இந்த 2 கம்பெனிக்கும் அப்ளை பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் ஒரு நல்ல ஜாப் அப்டேட்டில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஸோ இதுதான் திஸ் JP சைனிங் ஆஃப்.